சாரி மயூரி, ஒரு நிமிஷம் நான் என்னையே மறந்து உன் மேலே கை வாங்கிட்டேன். ஐ எம் வெரி சாரி. சாரி கேட்காத அர்ஜுன், எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, கொலை பண்றதுக்கு கூட உரிமை இருக்கு. அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன்டா. நீ தான் என்னோட உயிர், நீ தான் என்னோட வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்க. ப்ளீஸ் மயூரி, அவ்வளோலாம் பாசம் வைக்காது. ஏன் தெரியுமா? தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத அர்ஜுன். உன்னை விட்டுட்ட வேற யார் மேலேயும் என்னால பாசம் காட்ட முடியாது அர்ஜுன். உன்னை தவிர வேற யாரையும் புருஷங்கிற ஸ்தானத்துல என்னால பார்க்க முடியாது. நான் ஆசைப்பட்ட ஆம்பளையும் நீதான், கடைசி ஆம்பளையும் நீதான். உனக்காக எனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை வேதனை வந்தாலும் சரி, அதெல்லாம் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். மொத்தத்துல எனக்கு நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருந்தா அது போதும் அர்ஜுன். ப்ளீஸ் மயூரி, என் நிலைமை உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை. என் மனசுல அமிர்தா இருக்கான்னு எனக்கு தெரியும் அர்ஜுன். இத்தனை நாளா உன் மனசுல யார் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் முழுமையா நீ அவளை மறக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? உண்மையா காதலிக்கிறவங்க நமக்கு கிடைக்கலன்னா நம்ம மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா உன்கிட்ட ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இப்பவும் மனசுல அமிர்தா இருக்கிறது உண்மைதான். ஆனா காலப்போக்கில் நீ அவளை மறக்கலாம். அதுக்கப்புறமாவது உன் மனசுல எனக்கு ஒரு ஓரமா இடம் கொடுப்பியா அர்ஜுன்? மயூரி ப்ளீஸ் அர்ஜுன், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. இப்பவே எனக்கு இடம் கொடுன்னு நான் கேட்கல. உனக்கு வைஃபா ஆனதுக்கு அப்புறம் கொடுத்தாலும் பரவாயில்ல. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் அர்ஜுன். பாத்தீங்களா அமிர்தா, மயூரி என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்கா. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கண்ல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சவன. ஆனா மயூரி எனக்காக தினமும் கண்ணீர் விடுற நிலைமைக்கு ஆளாயிட்டா. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அமிர்தா. ஆமா, நீங்க லவ் ஆக்செப்ட் பண்ணிருந்தா மயூரி கண்ணீர் விடுற நிலைமை வந்திருக்காது. இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில நீங்க தான் காரணம். ஆமா அமிர்தா, நீங்க தான் காரணம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.